மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். அன்டைம்ல வந்து லைட்டா படுத்துட்டு நான் காலைல போயிடுவோம். லைட்டா படுத்து இது என்ன லாட்ஜாங்க நாங்க கட்டி போட்டுருக்கோம். ஏய் கோபா, ஏய் கோடி, இப்படி இருந்தா ஸ்கூல்ல இப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்படி இருந்தா திருச்சி அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் மது போதையில் இளைஞர் ஒருவர் அத்துமீறிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர்கள் பலமுறை காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் லால்குடிக்கு அருகில் உள்ள வாலாடி என்னும் ஊரில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பள்ளி வளாகத்தின் பின்பகுதியில் உள்ள கட்டிடத்தில் ஒரு இளைஞர் மது போதையில் ஒரு பெண்ணுடன் இருந்ததாக தெரிகிறது. இதை பார்த்த ஆசிரியர்கள் அதை வீடியோவாக பதிவு செய்ய முயன்றுள்ளனர். அப்போது அந்த இளைஞர், நள்ளிரவில் இங்கு வந்து படுத்திருந்தோம், இப்போது செல்கிறோம், இதில் என்ன தவறு இருக்கிறது என மிரட்டும் தொனியில் பதிலளித்துள்ளார். மேலும் இரவில் பள்ளியில் படுப்பதற்கு இது விடுதியா என ஆசிரியர்கள் கேட்டதற்கு, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என அவர் மீண்டும் மிரட்டியதாக தெரிகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. பள்ளி வளாகத்தில் இரவு நேரத்தில் இருவர் ஒன்றாக இருந்து பின்னர் இப்போது செல்கிறோம் என மிரட்டிய இந்த நிகழ்வு ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெருத்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறைக்கு தகவல் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காதது குற்றச் செயல்களுக்கு அவர்கள் துணை போவதாக உள்ளதோ என்ற சந்தேகத்தை பொதுமக்களிடையே எழுப்பியுள்ளது. அரசு பள்ளியில் இரவு நேரத்தில் பாதுகாவலர் ஏன் இல்லை, அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் செய்யப்படவில்லை என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த 6 மாதங்களாக இந்த பள்ளியில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் ஆசிரியர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்த போதும் உள்ளூர் மக்கள் ஆசிரியர்களை மிரட்டுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக வாலாடி புதுரோடு பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் இதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அறியப்படுகிறது. தற்போது 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறும் அறையின் கதவு பூட்டை உடைத்து உள்ளே மது அருந்திய பின்னர் மின்விசிறி மற்றும் டியூப்லைட் போன்றவற்றை சேதப்படுத்தியுள்ளனர். இது காவல்துறைக்கு தெரிந்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். இத்தகைய குற்றச் செயல்களை தடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்படி இருந்தா ஸ்கூல்ல இப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்படி இருந்தா வெளியில வாங்க, வெளியில வாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.